ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஃபுல்லாக நான் என்னெல்லாம் சமைச்சேன், எங்கெல்லாம் போனேன், எப்படி அன்றைய நாள் எனக்கு எப்படி போணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, இது கூட ரைத்தா, கொஞ்சமாக ரத்த பொரியல், முட்டை, இவ்வளவு தாங்க இன்னைக்கு மதிய சமையல். வாங்க அதை நான் எப்படிலாம் சமைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்டே நான் கறியை வேக வச்சுக்கிட்டேன். அது கூட ஒரு அடுப்பில் முட்டையும் வேகுது. கறி வேகிறதுக்குள்ள நம்ம பிரியாணிக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம், சோம்பு, மிளகு, இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பு, கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி நம்ம பிரியாணி செய்யும் போது டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னோட கேப்டன். காய்கறியை நான் பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் காய்கறியை நான் அலசி நான் அப்படியே வைக்க மாட்டேன். ஏன்னா கொரோனா டயத்தில் மட்டும்தான் மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவி வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா நான் இந்த மாதிரி கழுவி வைக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் இருக்கிறது என்ன ஆகிடுறதுன்னா அது எனக்கு சீக்கிரம் காய்கறிகள் வீணாக போயிடுது, இல்லைன்னா அழுவி போகிற மாதிரி இருக்குது. அதனால நான் எப்போ பயன்படுத்துகிறேன்னா அப்போ மட்டும் தேவையான காய்கறியை எடுத்து நான் கழுவிட்டு சமைக்கிறேன். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியையும் அப்படிதான். கருவேப்பிலையை கூட ரொம்ப நாளுக்கு வந்துருந்து. இந்த கொத்தமல்லியும் கொத்தமல்லியும் புதினாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரம் வீணாக போயிடுது. அது ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் இந்த புதினாவும் கொத்தமல்லி மட்டும் எனக்கு சீக்கிரம் வீணாக போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த காய்கறிகள்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எனக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டா தான் நான் டெய்லி லஞ்ச் ஸ்கூலுக்கு பேக் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு எடுத்து சமைக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு சமைக்கிறதுக்கு இடம் ஃப்ரீ ஆகும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கறி நமக்கு அதுக்குள்ளே வெந்துடுச்சு. நான் மெயினாக கறி வேக வச்சு எதுக்கு செய்கிறேன் அப்படின்னா இந்த சூப்புக்காக தான். இந்த சூப் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான். நான் இதுக்காக சூப்புக்காக நான் தனியாக செய்ய மாட்டேன். மட்டன் வேக வைக்கும் போதே அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுப்பேன். பிரியாணி செஞ்சாலும் சரி, குழம்பு செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி வேக வச்சு தான் நான் செய்வேன். ஏன்னா அப்போ தான் உனக்கு சூப்புக்கு எடுத்துப்பேன். அந்த சூப்பை எடுத்துட்டு அதில் 2-3 கொழுப்பு கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போட்டு கொடுத்தேன்னா என் பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நான் அரிசி ஊற வச்சேன். இன்னைக்கு பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு அதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது எல்லாம் ஊறுறதுக்குலாம் நம்ம காய்கறிகள் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்க. நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் செய்யலை, பாத்திரத்தில் தான் செய்கிறேன். அதுக்கு பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அதில் 1 டம்ளர் நான் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு. அதில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் அதை நான் சேர்த்துக்கிட்டு மீதி 3 டம்ளர் நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது எல்லாம் நம்ம கொதிக்கிறதுக்குள்ள இப்போ நான் மட்டன் கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டேன். மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதில் சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அது கூடவே தேங்காய், கசகச, முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து அரைச்சி நம்ம ரெடி பண்ணோம்னா நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தம் இருந்துச்சு. ரத்தத்தில் நம்ம அவ்வளோ க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. அதில் சின்ன சின்ன முடிங்க மட்டும் இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எனக்கு ஏற்கனவே அவங்க உப்பு போட்டிருப்பாங்க. அதில் நம்ம உப்பு போட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் அடுப்பில் கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் தான் மெயினாக சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு நம்ம ரத்தத்தை ஊற்றிட்டு அதில் இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வத்தி எடுத்துக்கிட்டால் நமக்கு ரத்த பொரியல் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம பாதி அளவு வெந்த பிறகு கீழே தோசைக்கல்லை வச்சு மேலே தம் போட்டுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, ரத்த பொரியல், ரைத்தா, முட்டை இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு
1 மணி நேரம் மட்டும் தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் சூப்பராக நம்ம இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மதிய சாப்பாடு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று ஒரு விஷயம்னா ரத்த பொரியலில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் போட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் புத்தக திருவிழா போட்டிருந்தாங்க. 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழா போட்டிருந்தாங்க. அங்கே தான் வந்திருந்தோம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ கடைங்க, நிறைய நாகப்பட்டினத்தில் உள்ள எல்லா ஃபுட் சம்மந்தமான ஹோட்டல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போன உடனே நமக்கு என்ட்ரன்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண காரோட வகைகள் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த கார்லாம் பார்த்துருப்போமா என்னன்னே தெரில, அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த கார் பாதி கார் வந்து இதுக்குன்னு ஓனர் இருப்பாங்க, இதை பொக்கிஷ மாதிரி பத்திரமா பாதுகாப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் பொருட்காட்சி கண்காட்சி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்தோம். அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா இதை வந்து நமக்கு வந்து இது மாதிரிலாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் பொக்கிஷமாக அவங்க வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு எல்லா காரையுமே காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு காருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. நான் இது அந்த காலத்தில் உள்ள ஆட்டோலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் பொறுமையாக பாருங்கள், நான் எல்லா காரையுமே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க கார் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு பாருங்க. இதில் நிறைய பேர் காரோட உட்காந்து செல்ஃபியில் எடுத்தாங்க. ஆனால் உள்ளே விடலை, ஏன்னா எல்லாரும் வந்துட்டு கூட்ட நெரிசல் அதிகமாகிடுமே அப்படிங்கிறதுக்காக உள்ளே விடவே இல்லை. கார் எல்லாமே ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த கார்லாம் நம்ம பார்த்துருப்போமா என்னன்னே தெரியல. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். என்னோட பசங்க ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்தாங்க, என்னம்மா இந்த மாதிரிலாம் கார் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. இந்த கார்லாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. சில கார்லாம் எப்படி இருந்துச்சுன்னா பெட்ரோலில் ஓடுமா, ஆனால் அந்த நம்ம மோட்டார்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கையால் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் இருந்துச்சு காருங்க. இதெல்லாம் டிராக்டரு. அந்த காலத்து ஆட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், காமெடியாக இருக்குது. இதெல்லாம் பொக்கிஷமாக எவ்வளோ பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து நீங்கள் நாகப்பட்டினத்தில் உள்ளவங்க வந்து அவங்களோட கன் வகைகளை வந்து அழகாக போட்டிருந்தாங்க. அதையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக மீன் இறால் சம்மந்தமாக போட்டிருந்தாங்க. அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து அதுலேருந்து அவங்களோட என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத அதை ஒரு பில்டிங்காக எடுத்துக்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கைவினை பொருட்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க. வேளாங்கண்ணி, நாகூர் இதெல்லாம் வந்து கையாலேயே வந்து செஞ்சு சூப்பராக போட்டிருந்தாங்க. என் பசங்க வந்து அங்கே ஒரு மயில் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. என் பசங்க அங்கே நின்று அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் சின்ன பாப்பா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் களிமண்ணால் கையாலேயே செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் புத்தகத்துக்கே வந்தோம், புத்தக ஷோக்கே வந்தோம். அங்கே இல்லாத புக்கே கிடையாது. டிஎன்பிஎஸ்சிலேருந்து நீட் எக்ஸாம் வரைக்கும் சின்ன சமையல் புக்கிலேருந்து எல்லா வகையான புக்கும் இருந்துச்சு. எங்களுக்கு பாப்பாவுக்கு தேவையான புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பழங்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மியூசிக் சம்மந்தமாக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. அதில் எல்லாமே இருந்துச்சு. அதில் என்னென்ன பேர் என்னென்ன அப்படிங்கிறதையும் அங்கே கேட்குறவங்க எல்லாருமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கே இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமாவே தெரியல. அந்த போர்டில் வந்து அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இருக்குது பாருங்கள், பார்த்துங்க. அதில் நம்ம கேள்விப்படாததெல்லாம் இதுக்கெல்லாம் இப்படி தான் பேர் வருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஒன்று ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் இந்த புத்தக ஷோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். பாருங்கள் இந்த மேளம் மிருதங்கத்திலேயே எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். நம்ம என்ன சந்தேகம் கேட்டாலும் அது கேட்குறவங்க எல்லாருமே பொறுமையாக நமக்கு ஆன்சர் பண்ணாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்கே அப்படின்னு எந்த மூஞ்சி எதுவுமே காட்டாமல் நம்ம கேட்குற கேள்விங்க எல்லாத்துக்குமே சூப்பராக பொறுமையாக பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் இருந்துச்சு, கொலம்பஸ் இருந்துச்சு, பெரிய பெரிய ராட்டினம் இருந்துச்சு. அதுலெல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கார்னர் நிறைய நாகப்பட்டினத்தில் உள்ள எல்லா கடையில் உள்ள ஃபுட் கார்னர் அங்கே இருந்துச்சு. வேண்டிய பொருளை நல்லா சாப்பிட்டு சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் லியோனி ஐயாவோட பட்டிமன்றம் வச்சுருந்தாங்க. அதையும் நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி இந்த சண்டே வந்து சூப்பராக போணுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.